अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़दूबि अलैहिम वलद्दाल्लीन। हज़रत मसीह मऊद अलैहिस्सलातु वस्सलाम के ज़रिए अल्लाह ताला ने அல்லாஹ் ஹஜ்ரத் மசீமுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த ஜமாத்தை உருவாக்கி இதனை முன்னோர்களுடன் இணைத்து ஒரு கண்ணியத்தை வழங்கியிருக்கிறான். இது ஒரு சாதாரண கண்ணியம் இல்லை, இது ஒரு சாதாரண ஜமாத் இல்லை. நல்ல இயல்பு கொண்ட பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த காலத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையுடன் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே தம்மை ஹஜ்ரத் மசீமுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்துடன் சேர்ந்திருப்பதாக குறிப்பிட்டு கூறும் நம்மில் ஒவ்வொருவரும் முன்னோர்கள் எதன் மீது செயல்பட்டார்களோ அதனை சிந்திக்க வேண்டும். அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் பைஅத் செய்தார்கள். அன்னாரின் ஜமாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பியத்தின் விளைவாக அல்லாஹ் தஆலாவுடன் எவ்வாறான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால், அவர்கள் சம்பந்தமாக இறைவன் கூறுகின்றான், மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ். அதாவது அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியினை பெறுவதற்காக தமது உயிரையே விட்டுவிடுபவர்கள் ஆவர். ஆகவே அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றினார்கள், தமது உயிரையே அவனது வழியில் விற்றார்கள். இதற்காக அவர்கள் எவ்வித கவலையும் கொண்டதில்லை. அல்லாஹ்வும் அவர்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கினான். சஹாபாக்கள் திருக்குரானின் கட்டளைப்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கான ஆர்வம் இருந்ததென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நாங்கள் எவ்வாறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களாக திகழ்ந்தார்கள். ஒரு சிலர் எந்த அளவுக்கு வினவினார்கள் என்றால், அல்லாஹ் தாலா அவர்களை இறைச்சட்டம் இறங்கும் போது எதனையும் வினவாதீர்கள் என்று தடுத்து விட்டான். ஏனென்றால் நீங்கள் கேட்கும் கேள்விகள் ஒரு சில நேரங்களில் உங்களை கஷ்டத்தில் ஆளாக்கிவிடக்கூடும். ஆக அல்லாஹ் தாலா ரவுஃப் பில் இபாத் தனது அடியான் மீது மிக அதிக தயவு காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். கருணையின் பார்வையினை தனது அடியான் மீது வைத்துள்ளான். எந்த அடியான்
அவனது திருப்திக்காக அனைத்து கஷ்டங்களையும் சகித்து கொள்ள தயாராகின்றானோ, அவனது கட்டளின்படி அமல் செய்ய தயாராகி விடுகிறானோ, அந்த அடியானை இது கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கிறது. இறைவனும் அவன் மீது பிரத்யேகமான தனது அன்பை வெளிப்படுத்துகின்றான். பிறகு அல்லாஹ் தாலாவுடன் உறுதியான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்பவர்களும் தனது சுற்றுச்சூழலிலும் கூட இறைவனின் பண்பினை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இட்ட அனைத்து கட்டளையின்படியும் கீழ்ப்படிந்து நடக்க முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தாலாவின் படைப்பினங்களுடனும் அன்போடு நடந்து கொள்வார்கள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பார்கள். ஆக அடியானை இறைவனுடன் சேர்த்து வைத்து அதன் பிறகு இறை அடியானுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய இந்த இஸ்லாம் தான் உண்மையான இஸ்லாமாகும். மேலும் இந்த உண்மையான இஸ்லாத்தை தான் சஹாபாக்கள் பெற்றார்கள், மேலும் கற்றார்கள், மேலும் அமல் செய்தும் காட்டினார்கள். மேலும் இதைத்தான் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்பித்து தர வருகை தந்துள்ளார்கள். அதனை பற்றி கூற வந்துள்ளார்கள். அந்த வழியில் நம்மை நடத்த வந்துள்ளார்கள். ஆகவே இதற்காக நாம் நம்மை சோதித்து பார்ப்பது அவசியமாகும். இப்போது நான் இது சம்பந்தமாக ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சில மேற்கோள்களை உங்கள் முன் எடுத்து வைப்பேன். இது நம்மை சோதித்து பார்ப்பதின் பக்கமும் நமது நிலைமையின் பக்கமும் கவனம் செலுத்த தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நான் முதலில் எடுத்துள்ள மேற்கோளில் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த காலத்தின் சூழ்நிலையை பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள். அன்னார் இந்த காலத்தில் உள்ள அன்னாரை ஏற்றுக்கொள்ள உலமாக்களை நோக்கி இவ்வாறு கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் பார்க்கிறேன் தற்போது உலமாக்களின் நிலை சுமார் இவ்வாறே இருக்கிறது. அதாவது லிமா தகூலூன மாலா தஃபலூன், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் கூறுகின்றீர்கள்? இதுதான் இன்றைய உலமாக்களின் நிலைமையாகும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு பெரும்பாலார் பொருத்தமாகவே காணப்படுகின்றனர். மேலும் திருக்குர்ஆனின் மீது வெறும் சொல்லளவில் தான் ஈமான் மிஞ்சியுள்ளது. மேலும் இறை கட்டளைக்கு கீழ்ப்படிதிலிருந்து மக்கள் முற்றிலும் விலகியுள்ளனர். ஹதீஸ்களிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், ஒரு காலம் வரும், அப்போது திருக்குர்ஆன் வானத்தை நோக்கி எடுக்கப்பட்டுவிடும். இதுதான் அந்த காலம் என்பதை நான் உறுதியாக அறிவேன். திருக்குர்ஆனின்படி கீழ்ப்படிவதன் மூலம் கிடைக்கும் உண்மையான தூய்மை மற்றும் இறையச்சம் இன்று எங்கே இருக்கிறது? இவ்வாறு நிலைமை ஏற்படவில்லை என்றால் இறைவன் இந்த ஜமாத்தை ஏன் நிறுவியிருக்கப் போகிறான்? நமது எதிரிகளால் இதனை புரிந்து கொள்ள முடியாது. இறுதியில் அவர்கள் நமது உண்மைத்துவம் வெட்ட வெளிச்சமாக நிறுவனமாகும் போது இதனை அறிந்து கொள்வார்கள். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் எவ்வாறான ஒரு ஜமாத்தை தயார் செய்கிறான் என்றால் அது திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஜமாத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கும் மிகப்பெரிய பொறுப்பாகும். இது அவர்கள் ஜமாத்தின் மீது வைத்துள்ள எதிர்பார்ப்பாகும். இது திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ளும் ஜமாத்தாக இருக்க வேண்டும். இதனை ஏற்றுக்கொள்வதின் பொருள் வெறும் அந்த புத்தகத்தை ஏற்பது அதன் பொருள் அல்ல, மாறாக அதனை கட்டளையின்படி அமல் செய்வதாகும். கூறுகின்றார்கள், அனைத்து வகையான கலப்படமும் இதிலிருந்து வெளியேற்றப்படும். நாம் நம்மை சோதித்து பார்ப்பது அவசியமாகும். அனைத்து வகையான இந்த உலகத்தின் கலப்படங்கள் இதிலிருந்து வெளியேற்றப்படும். கலப்படமல்லாத தூய கூட்டம் ஒன்று உருவாக்கப்படும். அது இந்த ஜமாத்தே ஆகும். ஆகவே நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுவது என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிபவர்களாக ஆகிவிடுங்கள். மேலும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் வெளிப்படுத்திய அந்த மாற்றத்தை உங்களது வாழ்வில் ஏற்படுத்துங்கள். உங்களை கண்டு பிற தடுமாறும் அளவுக்கு ஆகிவிடக்கூடாது. ஒவ்வொரு அஹ்மதியும் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும்.
ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஆம், நான் இதையும் கூறுகிறேன். அதாவது இட்டு கட்டுவது மற்றும் பொய்யிலிருந்து தூர விளைவிடுங்கள். பாருங்கள், நுபுவத்தின் வழியாக வந்த இந்த இயக்கத்தை இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நுபுவத்தின் வழியில் இந்த இயக்கம் செல்கிறது. அதன் வழியில் மற்றவர்களை வழிநடத்த நாடுகின்ற இந்த இயக்கத்தின் வழியில் செல்லுங்கள். எனக்கு நன்றாக தெரியும், எங்கு இறை அருளின் மழை பொழிகின்றதோ அங்கு நன்கு பலன் தரக்கூடிய செடி கொடிகள் வளர்கின்றன. அத்துடன் விஷ செடிகளும் உருவாகின்றன. இது சம்பந்தமாக தவறான வாதம் செய்யக்கூடியவர்களும் தோன்றுவார்கள் என்று ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எவ்வாறு இருந்த போதிலும் அன்னார் கூறினார்கள், இக்காலத்தில் அல்லாஹ் தாலாவிடம் நல்ல விளைவிற்காக துவா செய்யுங்கள். அதாவது மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வந்துள்ளார்களோ அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து துவா செய்யுங்கள். இந்த இயக்கத்தின் அடித்தளமானது தூய குர்ஆனின் வசனங்கள் மற்றும் ஹதீஸினை சார்ந்து இருக்கிறது. மேலும் இவ்வியக்கத்தின் உண்மைத்துவத்திற்காக அல்லாஹ் தாலா வானம் மற்றும் பூமியின் அடையாளங்களின் ஒரு முத்திரையை வழங்கியிருக்கின்றான். ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரின் உண்மைத்துவத்திற்காக அல்லாஹ் தாலா வானம் மற்றும் பூமியின் அடையாளங்களின் ஒரு முத்திரையை வழங்கியிருக்கின்றான். மேலும் அனைத்து மக்களின் மீதும் அன்னாரின் உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தி ஆதாரங்களை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த முத்திரையினை வழங்கியிருக்கின்றான். அவர்கள் கூறுகின்றார்கள், இதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இறைவன் புறமிருந்து வருபவருக்கு ஒரு முத்திரை வழங்கப்படுகிறது. அது முஹம்மதி முத்திரையாகும். இதனை அறிவற்ற எதிரிகள் புரிந்து கொள்ளவில்லை. ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எவர் ஒருவர் அல்லாஹ்வின் புறமிருந்து வந்தாலும் அவர் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியே வருவார். மேலும் அன்னாரின் முத்திரையின் கீழ் இருந்தவாறு அவர் பணி செய்வார். ஆனால் மக்கள் அறிவதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு முன்மாதிரியை நிலைநாட்டுங்கள். ஏனென்றால் இறைவனுடன் சிறப்பான தொடர்பினை ஏற்படுத்துவதற்காக இந்த ஜமாத் உருவாகியுள்ளது என்பதனை மக்கள் புரிய வேண்டும். மேலும் கூறுகின்றார்கள், எனது ஜமாத்தை சார்ந்தவர்களே, அல்லாஹ் தாலா உங்களுடன் இருப்பானாக. அந்த வல்லமை மிக்க மற்றும் கருணை நிறைந்த அந்த இறைவன் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களை எவ்வாறு மறுமை நாளின் பயணத்திற்காக தயார் செய்தானோ அவ்வாறே உங்களையும் தயார் செய்வானாக. நன்றாக நினைவு கொள்ளுங்கள், உலகம் ஒரு பொருட்டே அல்ல. உலகத்திற்காக மட்டும் இருக்கும் அந்த வாழ்வானது சாபத்திற்குரியதாகும். எவரின் இன்பமும் துன்பமும் உலகத்திற்காக இருக்குமோ அவர் பாக்கியமற்றவர்களாவர். இவ்வாறான ஒருவர் எனது ஜமாத்தில் இருக்கிறார் என்றால் அவர் வீணாகவே தம்மை இதில் இணைத்துக் கொள்கிறார். மேலும் அவர் பலம் தராத ஒரு காய்ந்த கிளையை போன்றவராவார். பிறகு தமது சீர்திருத்தம் மற்றும் உறுதிப்பாட்டிற்காக சரியான வழியை காட்டியவாறு அன்னார் இவ்வாறு கூறினார்கள், எனது பார்வையில் தூய்மை ஆவதற்கு இது மிகச்சிறந்த ஒரு வழியாகும். இதைவிட வேறு சிறந்த வழி இருக்கவே முடியாது. அதாவது மனிதன் எவ்வகையிலும் தற்பெருமை கொள்ளக்கூடாது. அறிவின் மீதும் குடும்பத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் தற்பெருமை கொள்ளக்கூடாது. இவ்வாறான தற்பெருமை பொதுவாக மனிதன் மத்தியில் காணப்படுகின்றது. ஒரு சிலருக்கு அறிவு ரீதியில் தற்பெருமை இருக்கின்றது, ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியில் தற்பெருமை இருக்கின்றது, ஒரு சிலருக்கு பொருளாதார வகையில் தற்பெருமை இருக்கின்றது. மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த வகையிலும் தற்பெருமை கொள்ளக்கூடாது. கூறுகின்றார்கள், இறைவன் ஒருவருக்கு கண்கள் கொடுக்கிறான் என்றால் இந்த இருளிலிருந்து வெளியேற்றுகின்ற ஒவ்வொரு ஒளியும் வானத்திலிருந்து தான் வருகின்றது என்பதை அவர் கண்டுவிடுகிறார். மேலும் மனிதன் எந்நேரமும் வானத்தின் ஒளியின் தேவையுடையவனாக இருக்கின்றான். வானத்திலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளி வரவில்லை என்றால் கண்களால் எதையும் பார்க்க முடியாது. இவ்வாறு எல்லா இருள்களையும் அப்புறப்படுத்தி அதன் இடத்தில் தக்வா மற்றும் பரிசுத்தத்தை உருவாக்குகிற ஒளியும் வானத்திலிருந்தே வருகின்றது. நான் உண்மையாகவே கூறுகிறேன், மனிதனின் தக்வா, ஈமான், இபாதத், பரிசுத்தம் இவ் அனைத்தும் வானத்திலிருந்தே வருகின்றது. இவ் அனைத்தும் இறைவனின் அருள்களை சார்ந்தே இருக்கின்றது. அவன் விரும்பினால் ஒருவரை இதில் நிலைத்திருக்க செய்கின்றான், விரும்பியவரை இதிலிருந்து நீக்கிவிடுகின்றான். இந்த அனைத்து அடையாளங்களும் அல்லாஹ்வின் அருட்கொடை ஆகும்.
இதனை விரும்பினால் அல்லாஹ் நிலைத்து வைப்பான், விரும்பினால் இதனை அழித்து விடுகிறான். இவ்வாறு இருக்கும்போது தற்பெருமை ஏன் ஏற்படுகிறது? कर देता है, तो फिर तकब्बुर किस बात का? ना किसी எவருக்கும் தமது தக்வா மீது தற்பெருமை இருக்கக்கூடாது. ना अपनी எவருக்கும் தமது ஈமான் நிலையிலும் இபாதத்திலும் துவாவிலும் தமது பரிசுத்தத்திலும் தற்பெருமை இருக்கக்கூடாது. रोम हो, इसी तरह ना ही जैसा இவ்வாறே முன்பு கூறியது போன்று உலக சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தற்பெருமை கொள்ளக்கூடாது. எல்லா பொருளும் அல்லாஹ்வின் புறமிருந்தே கிடைக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் பக்கமே எல்லா நேரமும் குனிந்திருக்க வேண்டும். फरमाया ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் தனது ஆன்மாவை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இருப்பதுதான் अपने नफ्स உண்மையான ஞானமாகும். और लाश महज समझे, यानी उसकी कोई இதற்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. चीज़ हस्ती नहीं है, कोई हस्ती மேலும் பணிவுடன் இறை சந்நிதியில் வீழ்ந்து அல்லாஹ்வின் அருளை நாடுங்கள். जिसके साथ खुदा ताला के மேலும் கால் புலர்ச்சியினை அளிக்கக்கூடிய और उस नूर मार्फत को मांगे, உள்ளத்தில் ஒரு ஒளியினை, ஓர் ஆற்றலை, ஒரு துடிப்பினை உருவாக்கக்கூடிய அந்த ஞானத்தின் ஒளியினை நாடுங்கள். और नेकियों பிறகு அவனது அருளினால் அவனது பங்கு கிடைத்துவிட்டால் फिर अगर பிறகு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான உள்ளம் திறந்துவிட்டால் அல்லாஹ் தாலாவின் அருள்கள் வர துவங்கினால் बस और शरह सदर हासिल இதில் தற்பெருமை கொள்ள வேண்டாம். हो जाए, शरह सदर हासिल हो जाए மாறாக कबूलियत का பணிவு மற்றும் தன்னடக்கத்தில் இன்னும் அதிகமாக முன்னேற வேண்டும். बल्कि इसकी उसकी फिरौतनी और इनकिसार में அல்லாஹ் தாலாவின் அருட்களின் கதவு திறப்பினை உணர்ந்தால் दरवाजे खुलने और उसको एहसास பணிவில் இன்னும் அதிகமாக முன்னேற வேண்டும். मजीद ஏனென்றால் எந்த அளவுக்கு जिस कदर அவர் தன்னை लाश है ஒரு பொருட்டாகவே கருத மாட்டாரோ அதே அளவிலான நிலைமைகளில் ஒளிகள் இறைவன்புறமிருந்து இறங்கும். और खुदा ताला से उतरेंगे जो उसको அது அவனுக்கு ஒளி மற்றும் ஆற்றலை வழங்குகிறது. अगर इंसान மனிதன் இந்த கொள்கையின்படி நடந்தால் அவனது நடைமுறைகள் உன்னதமானதாக ஆகிவிடும். उसकी अखलाकी हालत उम्दा हो जाएगी. दुनिया में अपनी உலகத்தில் தம்மை ஒரு பொருட்டாக கருதுவதும் தற்பெருமையாகும். हालत बना இதனால் மனிதனுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறது என்றால், பிறர் மீது சாபம் இடுவது மட்டுமின்றி பிறரை ஏளனமாக கருதுகிறான். पैदा हो जाए फिर दूसरे की कोई हैसियत नहीं समझता. बस जैसा कि मैंने कहा, ஆகவே நான் கூறியது போன்று நம்மில் ஒவ்வொருவரும் சோதித்து பார்ப்பது அவசியமாகும். நாம் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அழகான வழியில் நடக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். फिर आप फरमाते हैं एक जगह, ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ए सादतमंदो, பாக்கியமுள்ள மக்களே, ए सादतमंद लोगो, பாக்கியமுள்ள மக்களே, நீங்கள் முழு ஆற்றலுடன் உங்களுக்காக வழங்கப்பட்ட போதனையில் நுழைந்து விடுங்கள். இறைவனை ஒருவன் என்றும் அவனுக்கு ஈடு இணை இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எதனையும் அவனுக்கு இணையாக்காதீர்கள். से ना जमीन में से खुदा இறைவன் के इस्तेमाल காரணிகளை உபயோகிப்பதை விட்டு உங்களை தடுக்கவில்லை. ஆனால் எவர் இறைவனை விட்டுவிட்டு असबाब पर காரணிகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் முஷ்ரிக் ஆவார். कदीम से खुदा முந்தைய காலத்திலிருந்தே இறைவன் இதையே கூறி வருகிறான், அதாவது பரிசுத்த உள்ளத்தை அடையாமல் இரட்சிப்பினை பெற முடியாது. दिल ஆகவே தூய உள்ளம் கொண்டவர்களாக ஆகிவிடுங்கள். காழ்ப்புணர்ச்சி மற்றும் கோபம் ஆகியவற்றிலிருந்து அகன்று விடுங்கள். इंसान இந்த காழ்ப்புணர்ச்சி மற்றும் கோபமும் மனிதனை அழித்து விடுகின்றது, அவனது நல்லொழுக்கத்தை சீரழித்து விடுகிறது. கூறுகின்றார்கள், காழ்ப்புணர்ச்சி மற்றும் கோபத்திலிருந்து தவிர்ந்திருங்கள். மனிதனின் நப்சே அம்மாராவில் பல்வேறு வகையான அசுத்தங்கள் இருக்கின்றன. ஆனால் அனைத்துக்கும் மேலாக தற்பெருமை எனும் அசுத்தம் இருக்கின்றது. सबसे बड़ा தற்பெருமை அதிக அசுத்தம் மற்றும் மிகப்பெரிய பாவமாகும். தற்பெருமை இல்லை என்றால் எவரும் காஃபிராக ஆகியிருக்க மாட்டார். तो तुम दिल के मस्क ஆகவே நீங்கள் உள்ளத்தால் எளியவராகிவிடுங்கள். பொதுவாக மனித குலத்திற்கு அனுதாபத்தை மேற்கொள்பவர்களாக ஆகிவிடுங்கள். நீங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தருவதற்கு அறிவுரைகளை கூறுகின்றீர்கள். இப்போது நமது உலமாக்களும் இறை அழைப்பார்களும் இருக்கின்றார்கள். அவர் அறிவுரைகளை வழங்குகிறார்கள், சிறந்த தொண்டுகளை செய்கின்றார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் தமது சொந்த காரியம் வரும்போது அதனை மறந்து விடுகின்றார்கள். भूल जाते हैं. फिर तकब्बुर தற்பெருமை அவரின் முன்பு வந்து விடுகிறது.
அதில் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சொர்க்கத்தை பெறுவதற்கான அறிவுரையை வழங்கிறீர்கள். ये आवाज ஆனால் कब सही हो सकता है? நீங்கள் இந்த ஒரு சில நாட்களை கொண்ட இந்த உலகத்தில் उनकी बदखाई करो, நீங்கள் மக்களுக்கு தீங்கிழைக்க நாடினால் आ जाए तो फिर உங்களது அந்த அறிவுரை सही होने सामने आ जाए. எவ்வாறு சரியாக இருக்க முடியும்? दिली खौफ से சொந்த காரியம் வரும்போது மக்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையை நாடுவது சரியல்ல. अल्लाह ताला ने जो फ़राइज़ आयत किए हैं, இறை கடமைகளை பணிவுடன் பின்பற்றுவர்கள் அதை குறித்து நீங்கள் அவனிடம் வினவுப்படுவீர்கள் என்ற உள் அச்சத்துடன் செய்து வாருங்கள். அல்லாஹ் தாலா கடமையாக்கிய விஷயம் சம்பந்தமாக கேட்கப்படுவீர்கள். இதனால் உள்ளத்தை ஒரு அச்சத்தை உருவாக்குங்கள். கூறுகின்றார்கள், தொழுகையில் அதிகமாக துவா செய்யுங்கள். இதன் மூலம் இறைவன் உங்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும். மேலும் உங்களது உள்ளங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் பலகீனமானவனாவான். और जब தூர விளக்கக்கூடிய ஒவ்வொரு தீமையும் இறைவனின் ஆற்றலில் தூர விலை செல்கின்றது. எதுவரை மனிதன் இறைவனிடமிருந்து ஆற்றலை பெறவில்லையோ அதுவரை எந்த தீமையும் தூர விளக்க முடியாது. சம்பிரதா அடிப்படையில் तौर पर अपने நாம் களிமா சொல்பவர்களாவோம் என்று கூறுவது इस्लाम की हकीकत ये है, இஸ்லாம் அல்ல, மாறாக இறை சந்நிதியில் உங்களது ஆன்மா வீழ்ந்து விடுவதும் அனைத்து வகையிலும் இறை கட்டளையானது हर एक உலகத்தினை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என்று உணர்ந்து கொள்வது உண்மையான இஸ்லாமாகும். இன்றைய காலத்தில் ஒவ்வொரு அகமதிக்கும் இந்த நிலையை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் இறைவனின் அருட்களை அதிகமாக பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். फरमाया, மேலும் கூறுகின்றார்கள், எனது அன்பான ஜமாத்தார்களே, यकीनन समझो காலம் தமது எல்லையை அடைந்து விட்டது என்பதனை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய புரட்சி வெளிப்பட்டு விட்டது. ஆகவே உங்களது உள்ளங்களை ஏமாற்றாதீர்கள். மேலும் மிக விரைவில் நேர்மையில் முழுமை அடைந்து விடுங்கள். இது மிக முக்கியமான விஷயமாகும். உண்மையை கடைபிடியுங்கள். सच्चाई को इख्तियार करो. सच्चाई अल्लाह ताला से ताल्लुक அல்லாஹ் தாலாவுடன் தொடர்பினை ஏற்படுத்துவதில் உண்மை இருக்க வேண்டும். களங்கமற்ற முறையில் இபாதத்துகள் செய்து வர வேண்டும். ஹக்குகுல் இபாதினை பேணி வர வேண்டும். अल्लाह ताला के दो ही अहम हुक्म हैं, அல்லாஹ் தாலாவின் இரு முக்கியமான கட்டளை தான் உள்ளன, ஹக்குகுல்லா, ஹக்குகுல் இபாதாகும். இதில் நேர்மை மற்றும் உண்மை இருக்க வேண்டும். बात है ஜமாத்தின் தொண்டாக இருக்கட்டும், பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உள்ள தொடர்பாக இருக்கட்டும், இதிலும் நேர்மை உண்மை இருக்க வேண்டும். ஹஸரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், திருக்குரானை உங்களது வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இதிலிருந்து ஒளியினை பெறுங்கள். और हदीसों को மேலும் ஹதீஸினை கூட குப்பையை போன்று எரிந்து விடாதீர்கள். இது நன்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. மிக கடின உழைப்பை கொண்டு இதன் பொக்கிஷம் தயார் செய்யப்பட்டுள்ளது. कुरान के किस्सों से குரானின் ஏதேனும் கருத்துக்கு ஹதீஸில் ஏதேனும் கருத்து முரண்படுகிறது என்றால் நீங்கள் வழிகேட்டில் விழுந்து விடாமல் இருக்க அவ்வாறான ஹதீஸ்களை விட்டுவிடுங்கள். कुरान शरीफ திருக்குரானை இறைவன் மிக பாதுகாப்போடு உங்கள் வரை கொண்டு சேர்த்திருக்கின்றான். ஆகவே நீங்கள் இந்த பரிசுத்த வேதத்திற்கு கண்ணியமளியுங்கள். வேறு எதனையும் இதனை விட மேன்மையாக கருதாதீர்கள். அனைத்து வாய்மையும் நேர்மையும் இதில்தான் அடங்கியுள்ளது. உண்மை மற்றும் அதன்படி நடத்தல் திருக்குரானின் போதனையினை சார்ந்தே இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு நபரின் தக்குவா மற்றும் ஞானத்திலும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமோ அந்த அளவுக்கே மக்களின் உள்ளத்தில் அவருடைய பேச்சு தாக்கத்தினை உருவாக்குகிறது. को यकीन होता है. ஆகவே ஞானம் மற்றும் தக்குவா மேன்மை அடையும் போது அல்லாஹ்வின் அருளினால் உங்களது பேச்சிற்கும் நல்ல விளைவு உருவாகும். அன்னார் கூறுகின்றார்கள், आप फरमाते हैं அல்லாஹ் தாலாவின் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்தவாறு கூறுகின்றார்கள், எவரின் ஆடை நன்றாக இருக்குமோ அவர் அல்லாஹ்வின் பார்வையில் அன்பானவனாக இருக்க மாட்டார். அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, और खुशखोर हों, மாறாக உலகத்தினை விட மார்க்கத்திற்கு முதன்மை கொடுப்பவரும் முழுமையாக இறைவனுக்காகவே ஆகுபவருமே அவனது அன்பாளராக இருக்கிறார். जाते हैं ஆகவே நீங்கள் முன்புள்ள விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தாமல் ना पहले अमर இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். की तरफ न पढ़ो. உலகத்தை நோக்கி ஓடாதீர்கள். மாறாக மார்க்கத்திற்கு உலகத்தினை விட முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த காலத்தில் மக்கள் மத்தியில் தூய மாற்றங்கள் நிலவின. ஆனால் அன்னார் கூறுகின்றார்கள், ஜமாத்தின் தற்போதுள்ள நிலையின் பக்கம் நான் பார்வையிட்டால் पर नजर करूं எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்படும்.
தற்போது மிகவும் பலகீனமான நிலைமைதான் இருக்கிறது. நாம் கடக்க வேண்டிய பல கட்டங்கள் இன்னும் எஞ்சியுள்ளன. என்னிடம் அல்லாஹ் செய்த வாக்குறுதியின் பக்கம் கவனம் செல்லும் போது எனது வருத்தம் நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. उम्मीद से बदल जाता है। जुमला இவ்வாறே इसके बाद அவனின் வாக்குறுதியில் ஒன்று இதுவும் ஆகும். அவன் கூறுகின்றான், तबाऊ का फौकल வஜாயிலுல்லதீன தபவுக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. पैरवी की है உம்மை பின்பற்றுபவர்களை நிராகரிப்பவர்களை விட இறுதி நாள் வரை மேலோங்க செய்வேன். ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு வருத்தம் இருந்தது. की फिक्र थी। மேலும் தன்னை பின்பற்றியவர்களுக்கு கவனம் ஊட்டினார்கள். தற்போது ஒரு காலம் கழிந்த பிறகு நமக்கு இதைவிட அதிகமாக வருத்தம் ஏற்பட வேண்டும். हमें நம்மை விட்டு அகன்று செல்லக்கூடிய நமது நிலைமைகள் சீர்கட்டிவிடக்கூடாது. ஆகவே அதிகமாக சிந்திக்க வேண்டும், மிக அதிகமாக சோதித்து பார்ப்பது அவசியமாகும். அது மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவன் என்னை பின்பற்றுபவர்களுக்கு என்னை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக வெற்றியை வழங்குவான் वो मेरे என்பது உண்மையே. मुनकरों ஆனால் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், பின்பற்றக்கூடியவர்களில் ஒவ்வொருவரும் எனது கையில் பைஅத் செய்ததனால் மட்டுமே எனது ஜமாத்தினை சார்ந்தவராக ஆகிவிட முடியாது. हाथ पर बैत करने से எதுவரை கீழ்ப்படுதலின் முழு நிலையினையும் உருவாக்க மாட்டாரோ वो அதுவரை என்னை பின்பற்றுபவர்களை சார்ந்திட முடியாது. எதுவரை கீழ்ப்படுதலில் தன்னை மாய்த்து கொள்ளும் வகையில் தன்னை முழுமையான முறையில் ऐसी पैरवी கீழ்ப்படுதலில் சேர்த்து கொள்ள மாட்டாரோ, பின்பற்ற மாட்டாரோ, அதுவரை கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையானது அவருக்கு பொருந்தாது. इत्तिबा का लफ्ज़ सादिक नहीं आता। கூறுகின்றார்கள், எனது ஜமாத் என்னை பின்பற்றுவதில் தன்னை மாய்த்து கொள்ளுகிறவர்களாக, அதாவது முழுமையான முறையில் கீழ்ப்படிவர்களாக இருப்பார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. இதன் மூலம் எனக்கு நிம்மதி ஏற்படுகிறது. மேலும் எனது வருத்தம் நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. மேலும் கூறுகின்றார்கள், எவ்வாறு இருந்த போதிலும் இறைவனின் வாக்கின் மீது எனது பார்வை இருக்கிறது. அந்த இறைவன்தான் எனது நிம்மதிக்கு காரணமாக இருக்கின்றான். ஜமாத் பலகீனமானதாகவும் அதிகமாக தர்பியத் பெற தேவையுடையதாகவும் இருக்கிறது. और बहुत कुछ நீங்கள் இறைவனுடன் ஓர் உண்மையான தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். कि मैं तुम्हें तवज्जो दिलाऊं कि तुम खुदा அவனுக்கே மேன்மையை வழங்குங்கள். மேலும் தமக்காக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய ஜமாத்தை ஓர் முன்மாதிரியாக புரிந்து கொள்ளுங்கள். एक नमूना அவர்களை பின்பற்றியே செல்லுங்கள் என்பதின் பக்கம் கவனம் செலுத்துவது மிக அவசியமான ஒரு விஷயமாகும். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை பற்றி அன்னார் கூறுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், எவரது குறிக்கோள் இந்த உலகமாக இருக்கிறதோ அவர் இந்த ஜமாத்தில் खुदा ताला இருக்கிறார் என்றால் அவர் இறைவனின் பார்வையில் இந்த ஜமாத்தை சேர்ந்தவில்லை. के नज़दीक எவர் இந்த உலகத்தை விட்டு அகன்று இருக்கிறாரோ அவரே அல்லாஹ் தாலாவின் பார்வையில் वहीदार है। இந்த ஜமாத்தினை சார்ந்தவராக இருக்கிறார். நான் இவ்வாறு நினைப்பதினால் அழிந்து விடுவேன் என்று எவரும் நினைக்க வேண்டாம். दाशनासी இது இறைவனை அறிந்து கொள்ளும் வழியிலிருந்து தூர விளக்கக்கூடிய நினைப்பாகும். எவர் அவனுக்காக மட்டுமே ஆகிவிடுகின்றாரோ அவரை எப்போதும் இறைவன் வீணாக்க மாட்டான். ज़ाया नहीं करता। மாறாக தானே அவருக்கு பாதுகாவலன் ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் தாலா கருணையாளன் ஆவான். करीम है। எவரொருவர் அவனது வழியில் இழக்கின்றாரோ அவரே அதனை பெறுகின்றார். எவரொருவர் இறை கட்டளையினை பேணி நடக்கிறாரோ அவரைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். அவரது சந்ததிகளே அருளுக்குரியதாக இருக்கும் என்று நான் உண்மையாகவே கூறிக்கொள்கின்றேன். இறைவனை உண்மையாக பின்பற்றக்கூடியவரும் ना होगा அவரது சந்ததிகளும் அழிந்து விடுவது என்பது ஆகாத ஒன்றாகும். वो या उसकी औलाद तबाह बर्बाद இவ்வுலகத்தில் இறைவனை விட்டுவிட்டு लोगों ही की बर्बाद உலகத்தின் பக்கம் தன்னை தாழ்த்திக் கொள்பவர்கள் தான் அழிகின்றார்கள். और दुनिया पर झुकते हैं। ஒவ்வொன்றின் ஆணிவேரும் இறைவனின் கையில்தான் உள்ளது अल्लाह ताला ही के हाथ में है। என்பது உண்மை இல்லையா? खैर कोई मुकद्दर இறைவன் அல்லாமல் யாரும் வெற்றி கொள்ள முடியாது, எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது, எந்த சுகமும் இன்பமும் கிடைக்காது. और राहत मुयस्सर नहीं आ सकती। செல்வம் இருக்கும், ஆனால் மரணத்திற்கு பிறகு மனைவி மக்களுக்கு அது பயனளிக்கும் என்று யார் கூற முடியும்? फिर जरूर काम आएगी। இந்த விஷயத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். மேலும் உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். ஜமாத்திற்கு குறிப்பாக அறிவுரை வழங்கியவாறு கூறுகின்றார்கள், जमात को என்னுடன் தொடர்பு வைத்துள்ள நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், ताल्लुक रखते हो, அதாவது याद रखो। ஒருவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அவருடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். और बिला எந்த ஒரு பாகுபாடுமின்றி அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள். कुरान शरीफ ஏனென்றால் இதுதான் திருக்குரானின் போதனையாகும். वयुतमून ताम अला வைத்தயமூன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன்
வ யதீமன் வ அசீரா, அவர்கள் இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழை, அனாதை, கைதி ஆகியவர்களுக்கு உணவளிக்கின்றனர். வந்த கைதிகளில் பெரும்பாலோர் காஃபிர்களாகவே இருந்தனர். இப்போது இஸ்லாத்தின் அனுதாபத்தின் உச்சகட்டம் எவ்வாறானது என்பதை பாருங்கள். எனது பார்வையில் நற்குணங்களின் முழுமையான போதனையானது இஸ்லாத்தினை தவிர வேறெவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. இதனை கூறிய அதே நேரத்தில் அண்ணா கூறினார்கள், எனது உடல்நிலை நல்ல ஆரோக்கியத்திற்கு திரும்பிய பிறகு, அதாவது அந்த நேரத்தில் அன்னாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. நான் நன்னடத்தை சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதுவேன். எவ்வாறு இருந்த போதிலும் அடுத்து அன்னார் கூறினார்கள், எனது குறிக்கோள் நிறைவேறிவிட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமாகும். அது எனது ஜமாத்திற்கு ஒரு முழுமையான போதனையாக இருக்க வேண்டும். மர்லாத்தில்லாயின் வழிகள் இதில் தென்பட வேண்டும். இன்னாரிடமிருந்து இவ்வாறு நிகழ்ந்துவிட்டது, அவ்வாறு செய்துவிட்டார் என்று நான் கேட்கும்போது எனக்கு அதிகமாக வருத்தம் ஏற்படும். இதன் மூலம் எனக்கு மகிழ்வு ஒன்றும் ஏற்படவில்லை. இப்போதும் 2 அடி எழுந்து 4 அடியில் விளக்கடிய ஒரு குழந்தையை போன்றே நான் ஜமாத்தினை காண்கின்றேன். ஆனால் இறைவன் இந்த ஜமாத்தினை நிச்சயமாக முழுமைப்படுத்தி விடுவான் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நீங்களும் திட்டம் வகுப்பது, முயற்சி, கடின உழைப்பு மற்றும் துவாவில் நிலைத்திருங்கள். அல்லாஹ் தாலா அருள் புரிவானாக. ஏனென்றால் அவனது அருள் இல்லாமல் எதுவும் முடியாத காரியமாகும். அவனது அருள் வரும்போது எல்லா வழிகளும் திறந்து விடுகின்றன. ஒரு வகையில் அன்னாரின் துவாவின் விளைவினை அல்லாஹ் தாலா முழுமையாக்கியதனை அன்னாரது சஹாபாக்களிடமும் காணலாம். அதே போன்று இப்போதும் அல்லாஹ் தாலா முழுமையாக்குகிறான். ஜமாத் அல்லாஹ் தாலாவின் அருளினால் ஒரு வகையில் பருவத்தை அடைந்து விட்டது. ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு சில தீமைகளும் நிலை கொள்கின்றன. உதாரணமாக முன்பே கூறியது போன்று தற்பெருமை போன்றவைகள் ஒரு சில இடங்களில் அதிகமாகவே தென்படுகின்றன. ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடருதல், சண்டை சச்சரவுகள் அதிகமாக வளர்ந்து கொண்டு செல்கின்றது. இதன் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. ஆக நான் உண்மையாக ஹதரத் மஸீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவரின் ஜமாத்தினை சார்ந்திருக்கிறோம் என்று கூற வேண்டுமானால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நமது நிலைமையின் பக்கம் கவனம் வைக்க வேண்டும். தகுந்த நேரத்தில் வெளிப்படாத அறிவு நமக்கு எந்த பலனையும் தராது. உதாரணமாக ஹதரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியது போன்று, நீங்கள் தப்லீக் செய்கிறீர்கள், பிறருக்கு அறிவுரைகள் வழங்குகிறீர்கள், ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உம்மிடத்திலிருந்து நல்லொழுக்கம் வெளிப்படாவிட்டால், உமது நிலையின் மீது அதனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்காவிட்டால் அறிவு பயனளிக்காது. நம்மீதும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அறிவுதான் தகுந்த அறிவாக இருக்க முடியும். நமது பரஸ்பரம் உள்ள தொடர்புகள் நமது அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக காட்டாதவரை நமது அறிவு பயனற்றதாகும். இன்றைய காலத்தில் ஜமாத்தின் எதிர்ப்பும் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. நாம் எல்லா ரீதியிலும் நமது சுய விருப்பங்களையும் தற்பெருமையினையும் மற்றும் நான் என்ற அகங்காரத்தை நாம் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு சமமாக இருத்தலின் ஒரு உன்னதமான உதாரணத்தை வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதில் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியது போன்று அல்லாஹ் தாலா இந்த ஜமாத்தின சஹாபாக்களின் முன்மாதிரியின்படியே செலுத்த நாடுகின்றான். அல்லாஹ் தாலா நமக்கு இதற்கான தௌஃபீக்கினை வழங்குவானாக. கடந்த ஜுமாவில் 2வது ஹுத்பாவின் போது எனக்கு நீண்ட நேரம் இருமல் இருந்ததினால் சிலருக்கு துக்கம் ஏற்பட்டவாறு பல கடிதங்கள், ஃபேக்ஸுகள் பல நாடுகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் வந்துள்ளன. மேலும் இத்துடன் மருத்துவ சிகிச்சையும் பல எண்ணிக்கையில் வந்துள்ளது. அதனையெல்லாம் நான் உபயோகப்படுத்த துவங்கினால் மேலும் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடக்கூடும். எவ்வாறு இருந்த போதிலும் மக்கள் தத்தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அல்லாஹ் தாலா அவர்கள் அனைவருக்கும் நற்கூலினை வழங்குவானாக. மேலும் இவ்வாறான நோய்தான் குணமாவதற்கான நேரத்தை எடுக்கத்தான் செய்யும். நான் சுயமாக ஹோமியோபதி சிகிச்சையும் எடுத்து வருகிறேன். பிறகு மருத்துவரிடமும் சில நேரம் காட்டி வருகிறேன். அல்லாஹ் தாலா அருள் புரிவானாக. உங்களது துஆவை நினைவு கொள்ளுங்கள்.
ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر